வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதாவது நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கணினி சம்மந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு அதோடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துருந்தோம், இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் யூஸ் பண்ணுற பிடிஎஃப் ஃப்ரீயாகவே ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக டெலிவர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, வாங்க படிக்கலாம். டேஷ் என்பது எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு. டேஷ் என்பது எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விரிதாள். ஓகேங்களா? விரிதாள் என்பது எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு. முதல் மின்னணு விரிதாளின் பெயர் என்ன? முதல் மின்னணு விரிதாளின் பெயர் ஆப்ஷன் டி, பிஎன்சி. அப்போ விஷுவல் கால்குலேட்டர் இல்லாட்டி அந்த விசிகால்க் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது ரெண்டுமே தான். அதாவது ஷார்ட் ஃபார்ம் தான் விசிகால்க். விஷுவல் கால்குலேட்டர் இல்லை விசிகால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் மின்னணு விரிதாளின் பெயர் விஷுவல் கால்குலேட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஷார்ட் ஃபார்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்ஷீட் என்பது வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளால் செய்யப்பட்ட ஒரு டேஷ் ஆகும். ஸ்ப்ரெட்ஷீட் என்பது வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளால் செய்யப்பட்ட ஒரு காகித லெட்ஜ் ஆகும். காகித லெட்ஜ். வங்கிகள், நிதி நிறுவனங்கள் போன்ற பெரிய தரவை கணக்கிட டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. வங்கிகள், நிதி நிறுவனங்கள் போன்ற பெரிய தரவை கணக்கிட எம்எஸ் எக்ஸல் பயன்படுத்தப்படுகிறது. எம்எஸ் எக்ஸல். எக்ஸல் மற்றும் விரிதாள் கருவிகள் எவற்றிற்கெல்லாம் சிறந்தவை? எக்ஸல் மற்றும் விரிதாள் கருவிகள் எவற்றிற்கெல்லாம் சிறந்தவை? காட்சிப்படுத்தல், தரவு கையாளுதல், பகுப்பாய்வு எல்லாத்துக்குமே சிறந்தது. ஸோ மேற்கூறிய அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, ஆப்பிள் பர்சனல் கணினிக்காக டேஷ் வருடம் எக்ஸல் உருவாக்கப்பட்டது. ஆப்பிள் பர்சனல் அப்படின்ற கணினிக்காக எந்த வருடம் எக்ஸல் உருவாக்கப்பட்டதுன்னா 1979. ஓஎஸ் உடன் இணக்கமானது எது? ஓஎஸ் உடன் இணக்கமானது விண்டோஸ், அதுக்கடுத்த மேக்கோஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் எல்லாமே ஓஎஸ் கூட தான், ஓஎஸ் உடன் இணக்கமானது தான். ஸோ இவை அனைத்தும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொத்தான் எக்ஸல் 2007 சாளரத்தின் மேல் டேஷ் மூலையில் உள்ளது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொத்தான் எக்ஸல் 2007 சாளரத்தின் மேல் டேஷ் மூலையில் உள்ளதுன்னா இடது மூலையில் உள்ளது. லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். ஓகேங்களா? இடது மூலை. டேஷ் கருவிப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொத்தானுக்கு அடுத்ததாக உள்ளது. விரைவு அணுகல் கருவிப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொத்தானுக்கு அடுத்ததாக உள்ளது. விசைப்பலகை குறுக்குவழி புதிய வெற்று பணி புத்தகம் உருவாக்க டேஷ் அழுத்தவும். விசைப்பலகையில் குறுக்கு வழியில் புதிய வெற்று பணி புத்தகம் உருவாக்க டேஷ் அழுத்தோம்னா Ctrl+N. ஓகேங்களா? Ctrl+N நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Ctrl+N. நெக்ஸ்ட்டு, ஆஃபீஸ் பட்டனை கிளிக் செய்தால் டேஷ் பெட்டி தோன்றும். ஆஃபீஸ் பட்டனை கிளிக் செய்தால் மெனு அப்படின்ற பாக்ஸ் தோன்றும். ஓகேங்களா? மெனு பாக்ஸ் தோன்றும். டேஷின் கீழ் தோன்றும் பட்டியலில் இருந்து பொருத்தமான கோப்புரையை தேர்ந்தெடுக்கலாம். லுக் அப்படின்றது கீழே தோன்ற பட்டியலில் இருந்து பொருத்தமான கோப்புரையை தேர்ந்தெடுக்கலாம். ஆப்ஷன் ஏ, லுக். பணி புத்தகத்தை சேமிக்க விரும்பும் இடத்தை தேர்ந்து கொள்ள டேஷ் செய்யவும். பணி புத்தகத்தை சேமிக்க விரும்பும் இடத்தை தேர்ந்து கொள்ள சேவஸ் செய்யவும். ஆப்ஷன் பி, சேவஸ் செய்யவும். ஆவணங்கள் கோப்புரையில் விரும்பும் இடத்தில் இருப்பதை கண்டறிய டேஷ் பயன்படுத்த வேண்டும். ஆவணங்கள் கோப்புரையில் விரும்பும் இடத்தில் இருப்பதை கண்டறிய உலாவு பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, உலாவு. அச்சு உரையாடல் பெட்டியை தோன்றுவதற்கு டேஷ் அழுத்தவும். அச்சு உரையாடல் பெட்டியை தோன்றுவதற்கு Ctrl+P அழுத்தவும். Ctrl+P அழுத்தவும்.
எக்ஸல் சாளரத்தின் டேஸ் அலுவலக பொத்தான் உள்ளது. எக்ஸல் சாளரத்தோட மேல் இடது மூலையில் அலுவலக பொத்தான் உள்ளது. மேல் இடது மூலை. டேஸ் என்பது பயன்பாடு அல்லது இணைய பக்கத்தில் உள்ள தாவல் அல்லது பொத்தான் ஆகும். முகப்பு தாவல் என்பது பயன்பாடு அல்லது இணைய பக்கத்தில் உள்ள தாவல் அல்லது பொத்தான் ஆகும். ஆப்ஷன் ஏ முகப்பு தாவல். MS ஆஃபீஸில் ஹோம் டேப் என்பது எந்த தயாரிப்பு இயல்புநிலை தாவல் ஆகும்? ஓகேங்களா, MS ஆஃபீஸில் இருக்க ஹோம் டேப் அப்படின்றது எந்த தயாரிப்பு இயல்புநிலை தாவல்னா MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட், MS ஆக்சஸ் எல்லாமே தான். ஸோ இவை அனைத்தும் சரி. இவை அனைத்தும். டேஸ் என்பது எக்ஸல் மெனு பட்டியலில் இரண்டாவது மெனுவாகும். இப்போ முகப்பு மெனு. ஓகேங்களா, முகப்பு மெனு என்பது எக்ஸல் மெனு பட்டியலோட இரண்டாவது மெனு. முகப்பு மெனு. டேஸ் உருப்படிகளில் எழுத்துரு, நிறம், நிபந்தனை, வடிவமைத்தல் மற்றும் பல வடிவமைத்தல் விருப்பங்கள் உள்ளடக்கியவை. ஸோ முகப்பு ரிப்பன் அப்படின்னு ஒரு உருப்படியில் எழுத்துரு, நிறம், நிபந்தனை, வடிவமைத்தல் மற்றும் பல வடிவமைத்தல் விருப்பங்கள் உள்ளடக்கியவை. முகப்பு ரிப்பன். டேஸ் வரை நகலெடுத்து மற்றொரு அலுவலக ஆவணத்தில் ஒட்டுவதற்கு ஆஃபீஸ் கிளிப்போர்டு உதவுகிறது. 24 உருப்படிகள், அதாவது 24 உருப்படிகள் வரை நகலெடுத்து மற்றொரு அலுவலக ஆவணத்தில் ஒட்டுவதற்கு ஆஃபீஸ் கிளிப்போர்டு அப்படின்றது உதவுது. ஓகேங்களா, 24 உருப்படிகள். டேஸ் பணிப்புத்தக பலகையில் நீங்கள் நகலெடுத்த அல்லது வெட்டிய கடைசி படங்கள் மற்றும் உரைகள் உள்ளன. கிளிப்போர்டு பணிப்புத்தக பலகையில் நீங்கள் நகலெடுத்த அல்லது வெட்டிய கடைசி படங்கள் மற்றும் உரை உள்ளன. ஓகேங்களா, கிளிப்போர்டு பணிப்புத்தக பலகை. எக்ஸல் விரிதாளின் இடது விளிம்பில் டேஸ் தோன்றும். எக்ஸல் விரிதாளின் இடது விளிம்பில் கிளிப்போர்டு தோன்றும். எக்ஸல் விரிதாளோட இடது விளிம்பில் கிளிப்போர்டு தோன்றும். கோப்புரைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை வேறு இடத்திற்கு நகர்த்த உதவுவது டேஸ். கோப்புரைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை வேறு இடத்திற்கு நகர்த்த உதவுவது கட். கட் பண்ணுறது Ctrl+Xனா கட்டுன்னு ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ கட் மூலமாக தான் நம்ம ஒரு உரை என்ன பண்ணலாம், கட் பண்ணி வேறு பிளேஸ்க்கு மாற்றலாம், இல்லை நகர்த்தலாம். டேஸ் என்பது உரை மற்றும் எழுத்துக்களின் நடை மற்றும் அளவு. ஓகேங்களா, எழுத்துரு அப்படின்றது நம்ம எழுதக்கூடிய அந்த உரை மற்றும் எழுத்துக்களோட நடை அல்லது அளவு. டேஸ் பணித்தாளில் எண்கள் மற்றும் உரையின் எழுத்துருவை மாற்ற உதவுகிறது. எழுத்துரு அமைப்பு பணித்தாளில் எண்கள் மற்றும் உரையின் எழுத்துருவை மாற்ற உதவுகிறது. எழுத்துரு அமைப்பு. ஒரு தரவை ஒட்ட விரும்பும் போது டேஸ் களத்தை அழுத்தவும். ஒட்டதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகேங்களா, ஒரு தரவை ஒட்ட விரும்பும் போது Ctrl+V அப்படின்ற களத்தை அழுத்தவும். ஒரு ஆவணத்தை கவர்ச்சியாகவும் எளிதாகவும் காட்ட டேஸ் பயன்படுகிறதுனா அதோட எழுத்துரு ஃபாண்ட்டு தான் ஒரு நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட்டை அழகாக காட்டும். ஓகேங்களா, அப்போ ஒரு ஆவணத்தை கவர்ச்சியாகவும் எளிதாகவும் காட்ட எழுத்துரு பயன்படுகிறது. MS எக்ஸலில் டேஸ் என்பது களத்தில் உங்கள் உரை அல்லது எண்கள் எவ்வாறு நிறுத்தப்படுகின்றன என்பதை குறிக்கும். செல் சீரமைப்பு. ஓகேங்களா, செல் சீரமைப்பு அப்படின்ற MS எக்ஸில் பார்த்தீங்கன்னா செல் சீரமைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் களத்தில் உள்ள உங்கள் உரை அல்லது எண்கள் எவ்வாறு நிறுத்தப்படுகின்றன அப்படின்றத குறிக்கும்னு சொல்கிறாங்க. டேஸ் எக்ஸல் விருப்பங்கள் உரையாடல் பெட்டியை திறக்கும். எழுத்துரு அமைப்பு எக்ஸல் விருப்பங்கள் உரையாடல் பெட்டியை திறக்கும். எழுத்துரு அமைப்பு. மேல், நடு அல்லது கீழ்நோக்கி செல்லும் எக்ஸலை டேஸ் சீரமைப்பு எனலாம். மேல், நடு, கீழ்நோக்கி செல்லும் எக்ஸலை செங்குத்து சீரமைப்பு எனலாம். ஓகேங்களா, மேல், நடு அல்லது கீழ்நோக்கி செல்லும் எக்ஸலை செங்குத்து சீரமைப்பு எனலாம். இடது மையம் அல்லது வலதுபுறம் டேஸ் சீரமைப்பு உள்ளது. இடது மையம் அல்லது வலதுபுறம் கிடைமட்ட சீரமைப்பு உள்ளது. இடது மையம் அல்லது வலதுபுறம் கிடைமட்ட சீரமைப்பு உள்ளது. நடுவு சீரமைப்பு கீழ் சீரமை எனவும் கூறப்படும். நடுவு சீரமைப்பு கீழ் சீரமை எனவும் கூறப்படும். டேஸில் ஒரு ஆவணத்தில் செருக விரும்பும் பல்வேறு உருப்படிகள் உள்ளன. செருகில் மேர்ஜில் தான் ஒரு ஆவணத்தில் செருக விரும்பும் பல்வேறு உருப்படிகள் உள்ளன.
எக்ஸல் தரவை ஒருங்கிணைக்க டேஸ் ஒரு சக்தி வாய்ந்த அம்சமாகும். எக்ஸல் தரவை ஒருங்கிணைக்க டேபிள் அப்படி இல்லைன்னா அட்டவணை வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்சம். டேபிள் அல்லது அட்டவணை. டேஸ் என்பது விரிதாளில் உள்ள தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய அனுமதிக்கும். டேஸ் என்பது விரிதாளில் உள்ள தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய அனுமதிக்கும். ஆப்ஷன் பி பைவேட்டபிள். ஓகேங்களா, பைவேட்டபிள் அப்படின்றது விரிதாளில் உள்ள தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய அனுமதிக்கும். பைவட் டேபிள் பயன்பாட்டில் பகுப்பாய்வு செய்வது மிகவும் பெரியது மற்றும் சிக்கலானது. பைவட் டேபிள் பயன்பாட்டில் பகுப்பாய்வு செய்கிறதுன்றது மிகவும் பெரியது மற்றும் சிக்கலானது. எக்ஸல் 2010 உள்ள விரிதாளை திறக்க மற்றும் அதனுள்ள டேஸில் 1,50,000 மேற்பட்ட ஆயுத்த விளக்கப்படங்கள் உள்ளன. கிளிப்பார்ட்டில் நம்ம கிளிப்பார்ட் 2010 எக்ஸலில் இருக்க கிளிப்பார்ட்டில் பார்த்திங்கன்னா 1,50,000 மேற்பட்ட ஆயுத்த விளக்கப்படங்கள் உள்ளன. எக்ஸலில் பல்வேறு வகையான டேஸ் தரவை குறிக்க பயன்படுகிறதுனா விளக்கப்பட தரவை குறிக்க உதவுகிறது. விளக்கப்படம் எக்ஸலில் இருக்க பல்வேறு வகையான விளக்கப்படம் தரவை குறிக்க பயன்படுகிறது. போக்குகளை காட்ட வரி விளக்கப்படங்கள் சிறந்தது. போக்குகளை காட்ட வரி விளக்கப்படங்கள் சிறந்தது. பை விளக்கப்படங்கள் டேஸ் ஒப்பிடுவதை எளிதாக்கும். விகிதாச்சாரம் ஒப்பிடுவதை. பை விளக்கப்படங்கள் விகிதாச்சாரம் ஒப்பிடுவதை எளிதாக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ் விளக்கப்படங்கள் நெடுவரிசை விளக்கப்படங்கள் போலவே செயல்படும். பட்டை விளக்கப்படங்கள் நெடுவரிசை விளக்கப்படங்கள் போலவே செயல்படும். பட்டை விளக்கப்படங்கள். உரைப்பெட்டிகள் ஒரு செவ்வக கிராஃபிக் பொருளுடன் உரையை இணைக்கும் சிறப்பு டேஸ் பொருட்கள். கிராஃபிக் பொருட்கள். உரைப்பெட்டியில் ஒரு செவ்வக கிராஃபிக் பொருளுடன் உரையை இணைக்கும் சிறப்பு கிராஃபிக் பொருட்கள். உரையை இணைக்கக்கூடியது வந்து கிராஃபிக் தான். ஓகேங்களா, கிராஃபிக் திங்ஸ் தான் உரையை வந்து இணைக்கும். கிராஃப்ட் பண்ணுறது. ஓகேங்களா. அச்சிடப்படும் போது விரிதாள் தோற்றம் எவ்வாறு இருக்க கட்டுப்படுத்தும் கட்டளைகளின் குழுவை விவரிக்க டேஸ் பயன்படுத்தப்படுகிறதுனா தளவமைப்பு. ஓகேங்களா, அதாவது அச்சிடப்படும் போது விரிதாள் தோற்றம் எவ்வாறு இருக்க கட்டுப்படுத்தும் கட்டளைகளின் குழுவை விவரிக்க தளவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. பெயர்களை வரையறுக்க பெயர் வரம்புகளை உருவாக்க சூத்திரங்களை பதிப்பாய்வு செய்ய டேஸ் தாவலை பயன்படுத்துகிறோம்னா ஃபார்முலா அப்படின்ற தாவல். சூத்திரனாலே ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா சூத்திரங்களை பதிப்பாய்வு செய்யனா ஃபார்முலா தாவலை பயன்படுத்துகிறோம். டேஸ் உருவாக்க ஃபார்முலாஸ் தாவல் மிக முக்கிய மற்றும் பயனுள்ள செயல்பாடுகளை கொண்டுள்ளதுனா டைனமிக் அறிக்கை. டைனமிக் அறிக்கை உருவாக்குறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் தாவல் மிக முக்கிய பயனுள்ள செயல்பாடுகளை கொண்டுள்ளது. களங்களுக்கு நிரம்பி வடியாமல் ஒரு களத்தில் நீளமான உரையை முழுமையாக காட்ட உதவுவது மடக்கு உரை. ஒரு லென்த்தாக நம்ம டைப் பண்ணுறப்போ அதை ஃபுல்லாக லென்த்தாக காட்டாமல் ஒரே பேஜில் ஆனால் நம்ம டைப் பண்ணதை காட்டுறது வந்து மடக்கு உரை. ஓகேங்களா. களங்களுக்கு நிரம்பி வழியாமல் ஒரு களத்தில் நீளமான உரையை முழுமையாக காட்ட உதவுவது மடக்கு உரை. எக்ஸலில் களத்தை தேர்ந்தெடுக்க டேஸை அழுத்தவும்னா Alt+H+W. எக்ஸலில் களத்தை தேர்ந்தெடுக்க Alt+H+Wவை அழுத்தணும். டேஸ் என்பது உரையின் சீரமைப்பு மையத்தில் இருக்கும்படி செயல்படுகிறதுனா மையம். மையம் என்பது உரையின் சீரமைப்பு மையத்தில் இருக்கும்படி செயல்படுத்துகிறது. டேஸ் என்பது செல் உள்ளடக்கங்களை ஒரு நீண்ட வரிசை காட்டிலும் பல வரிகள் காட்டுவதாகும். உரை மடக்குதல். உரை மடக்குதல் என்பது செல் உள்ளடக்கங்களை ஒரு நீண்ட வரியை காட்டிலும் பல வரிகள் காட்டுவதாகும். MS எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு செல்லை வடிவமைக்க பயன்படுத்தப்படும் படிநிலைகள் எது? இது MS எக்ஸலில் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஒரு செல்லை வடிவமைக்க பயன்படுத்தப்படும் படிநிலைகள். ஃபஸ்ட்டு நம்ம செல்லை தேர்ந்தெடுக்கணும். அந்த எந்த பாக்ஸை தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணணும். அப்புறம் அதை வடிவமைக்கணும். ஓகேங்களா. செல்லை தேர்ந்தெடு, வலது கிளிக், செல் வடிவமை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 4th யூனிட் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5th யூனிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா. தேங்க்யூ.